இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது வந்து ஆச்சியோட பிராண்டு. இதுக்கு வந்து பாயாசம் சேமியா பாயாசம் மிக்ஸ் வந்து 100 கிராம் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 45 ரூபாவுடைய மதிப்புள்ள பாயாசம் மிக்ஸு. இது வந்து பக்கம் பார்த்திங்கன்னா 100% வந்து வெஜிடேரியன் சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இந்த கிட்டு வந்து 100% வந்து வெஜ்ஜு. இதில் வந்து கறி சேர்க்கிறதா இல்லை காய்கறிகள் சேர்க்கிறதா அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் தான். இது செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட்டுன்னு கொடுத்துருக்கு. இதுலேயே வந்து ஜீரக சம்பா பிரியாணி கிட்டும் வருது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பாஸ்மதி ரைஸ் தான். இந்த கிட்டை வச்சு 1.25 கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட வெயிட் எவ்வளோ அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 250 கிராம் பாஸ்மதி ரைஸ், 110 கிராம் பிரியாணி பேஸ்ட்டு, 5 கிராம் வந்து ஸ்பைசஸ் வாசனை பொருட்கள் வந்து 5 கிராம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செய்யக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 365 கிராம் இது டோட்டல் வெயிட். இது மொத்தமாக இந்த பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கு. 1 2 3 அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ எண்ணெய் சேர்க்கணும், அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் எத்தனை விசில் வைக்கணும், தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உப்பும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இதில் வந்து அரிசியை வந்து ஊற வைக்க சொல்லலை. அதனால் நம்மளும் இன்றைக்கி வந்து அரிசியை வந்து ஊற வைக்காமல் இவங்க சொல்லியிருக்க மாதிரியே இதே மெத்தடில் செய்ய போகிறோம். உப்பு மட்டும் நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இதில் வந்து சிக்கன் சேர்க்குறதுக்கு பதில் மட்டன் தான் சேர்க்க போகிறேன். இது வந்து 125 கிராம் 125 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்கு இதோடைய விலை. ஆனால் பில் பண்ணும்போது 115 ரூபா தான் பில் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, இதில் கொடுத்துருக்குற ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த மெத்தட்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம வீட்டில் செய்யும் போது கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கறியை க்ளீன் பண்ணி 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் நம்ம 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஸ்டெப்புன்னு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ அதில் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருக்குற அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதாவது ஊற வைக்க அவங்க சொல்லலைன்றதால நான் கழுவி மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதுலேயே வந்து கிராம்பும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 9 மணி ஆகுது கரெக்டாக. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதில் 50 மில்லிலிட்டர் எண்ணெய் சொல்லியிருக்காங்க. நான் இதை பாதி நெய் பாதி எண்ணெய்ன்னு சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு வாசனை பொருளில் சேர்த்துருக்கேன். அப்புறமா கறியை சேர்த்துட்டு அது கொடுத்துருக்கேன். 3ஆவதாக கொடுத்துருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை வந்து கலந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீ வைக்க சொல்லியிருக்காங்க. நான் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓரளவுக்கு இது ஊறி இருக்குது கறி இதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி வந்து அவங்க எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க, 450 லிட்டர் கொடுத்துருக்காங்க மில்லிலிட்டர். அதனால் அரிசி சேர்த்துட்டு அந்த 450 தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் எதுவும் சேர்க்கல. கடைசியாக நான் உப்பு வந்து இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எனக்கு. இப்போ நான் மூடிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 3 விசில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 விசில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க 30 நிமிஷம் கரெக்டாக இருக்கா நமக்கு செக் பண்ணணும். அதுக்காக தான் டைம் காட்டுறது. இப்போது 9:25 ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பிரியாணி வாசனைலாம் எதுவும் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் வரலைங்க. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்க்க போகிறேன். சேர்த்து கலந்து நானாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறேன். அதாவது நெய் கலந்து ஒரு மூடி வச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த ஃப்ளேவர் வருதா, பிரியாணி வாசனை வருதா அப்படின்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறேன். 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன். அப்போவும் எனக்கு பெரிய பிரியாணி வாசனைலாம் எதுவும் வரல. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். 9:30 மணிக்கே நான் பிரியாணி சாப்பிட்றேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம ஆனியன் தயிர் சேர்த்து சாப்பிட்லான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். சூடாக சாப்பிட்டா ஓகே, பிரியாணி டேஸ்ட்டுன்னு இல்லை, பிரியாணின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப மோசமாகவும் இல்லை.
சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி அளவுக்கு வரல. அதே மாதிரி இதில் சிக்கன் வந்து இந்த கலர் கிடைக்காது. மட்டன் தான் செட்டிநாடு இந்த கலர் வந்து வரும். பட் இது செட்டிநாடு பிரியாணியா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி டேஸ்ட் ஓகே தான். இதில் சொல்கிறதுக்கு என்னென்னா கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நன்றி.